அப்படின்றது ஸ்டக்கா பயிற்சி மையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவீன பயிற்சி கூடத்தின் சிறப்பு விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. பல்கலைக்கழகம் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இணைந்து செயல்படுத்தக்கூடிய நவீன நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு வருகை புரிந்து இங்கு புதிதாக ஏற்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களையும் இங்கே பயிற்சி பெறுவதற்காக வந்திருக்கின்ற பயிற்சியாளர்களையும் நில அளவைத்துறையினுடைய இணை இயக்குகிறது. இந்த நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி நிலையத்தில் இங்கே எனக்கு தெரிந்த முதல் முறையாக மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் இந்த 20 ஆண்டுகளுக்கு முதல் முறையாக அமைச்சர் அவர்கள் இந்த நிலையத்துக்கு வருகை புரிந்து இந்த உள்கட்டமைப்பு வசதிகளிலிருந்து பார்வையிட்டு திறந்து வைத்திருக்கிறீர்கள். இதுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முத்துவோட கேட்டு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய துறையுடைய செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களே, நம்முடைய நில அளவுத்துறையினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய மதுசூதன் ரெட்டி அவர்களே, நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை உரையாற்றியிருக்கிற மரியாதைக்குரிய ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பயிற்சி வருகின்ற மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துறை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொள்கிறோம். நில அளவுத்துறை என்பது மிகவும் தொன்மையான துறை. அதிலும் வருவாய்த்துறை என்பது அரசர் காலத்திலே உண்டாக்கப்பட்ட துறை வருவாய்த்துறை. அது ஆங்கிலேயர் காலத்திலே முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய துறைதான் எல்லா துறைக்கும் தாய்த்துறையாக இருப்பது வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறையில் தான் வேறு வேறு துறைகள்லாம் மக்கள் தொகை அதிகமாக ஆன காரணத்தாலும் வளர்ச்சி பணிகள் அதிகம் நடக்க வேண்டிய அவசியம் இருந்த காரணத்தாலும் பல துறைகளாக பிரித்து போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் தாய்த்துறையில வேலை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. வருவாய்த்துறை என்பது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், முழுவதுமாக அரசு நிர்வாகம். வெள்ளம் வந்தாலும் வேறு எந்த காரியங்கள் நடந்தாலும் ஊரில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் போகிற துறை வருவாய்த்துறை. நாம் இந்த பயிற்சி மையங்களை ஆரம்பித்திருக்கோம். நம்முடைய டைரக்டர் சொன்னால் 20 வருஷம் கழிச்சு ஒரு அமைச்சர் போடுறது நீங்கள் தான் அப்போ தான் வந்து கேட்குது. நீங்கள் கூப்பிட்டு மாட்டீங்க. நாங்கள் வந்ததிலே பெருமை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அமைச்சர் என்பது கோப்புகளை மட்டுமே பார்த்து தெரிந்து கொள்வது அமைச்சருடைய வேலை இல்லை. பிராக்டிக்கலாக நேரடியாக தெரிந்து கொள்கிற நேரத்தில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுவதை
நேரத்தில் பதில் சொல்வது எனக்கு வசதியாக இருக்கும். அதற்கு வசதியாக இன்றைக்கு இங்கே ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய செயலாளர் அவர்களும் டைரக்டர் அவர்களும் நம்முடைய இயக்குனர் அவர்களும் நமக்கு வழங்கியிருக்கிறார், எனக்கு வழங்கியிருக்கிறார். இப்பொழுது ஒருத்த நாளிலே நாம் 150 பேருக்கு தான் மொத்தம் நாம் பயிற்சி அளித்தோம். இதே அண்ணா யூனிவர்சிட்டியே ஒரு பகுதியில் 50 பேர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சி புதிதாக ஆரம்பித்த மையத்தின்படி வருவாய்த்துறையில பட்டா வழங்குகிற அந்த பணியும் சர்வே செய்து கொடுக்கிற அந்த பணியும் விரைவுபடுத்த வேண்டும் என்று எங்களது அறிவுறுத்தின் அடிப்படையில் அவர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கு இந்த மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் சர்வேயர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியும் நம்முடைய சர்வே துறையும் இணைந்து இந்த மையத்தை நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே தஞ்சாவூரில் இருக்கிற ஓக்கராணி 150 பேர் ஏற்கனவே ஒரு தடவை பயிற்சி கொடுத்துள்ளோம். அதே போல நம்முடைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே 50 பேர் இதில் ட்ரெயினிங் எடுத்து போகிறார்கள். இப்பொழுது இங்கே ஒரு 50 பேர், ஆக ஒரே நேரத்தில் 250 பேர் ட்ரெயினிங் எடுத்துக்கிறார்கள். இந்த பணிகளை நம்முடைய அரசு விரைவுபடுத்தி இந்த ட்ரெயினிங் என்பது 8 மாத காலம் ஒரு ஆட்களுக்கு புதிதாக வருவது 2 மாத காலம் அந்த ட்ரெயினிங் ஜிஓஓ யூனிவர்ஸ் போனவர்கள்தான் 1 மாத காலம் அவருக்கு ட்ரெயினிங். காரணம் சர்வேயர்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சரை ஆணைக்கிறாங்க. ஒரு ஆண்டு 1000 பேர் சர்வேயர்களை நாம் புதிதாக டிஎன்பிசி மூலமாக பணியமர்த்தியிருக்கோம். இந்த ஆண்டு 300 பேர் வேண்டும் என்று சொல்லி டிஎன்பிசிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலத்தில் சர்வேயர்கள் பற்றாக்குறை இல்லாமல் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் அழைக்கிற நேரத்தில் போய் அவருக்கு அந்த சர்வே செய்து கொடுப்பதற்கு இன்னொரு காலத்தில் சங்கிலிகளுக்கு ஆழ்ந்தாங்க இதெல்லாம் மாறி இன்னைக்கு நவீன எண்களை நாம் கூட்டி மனிதரை விரைவாக செய்வோம். விரைவாக மட்டுமல்ல, அதை ஒரு முறையாக ஒழுங்காக செய்கிற பணியும் நம்முடைய சர்வே துறை செய்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த துறை இன்னும் விதமாக மாறுவதற்கு வேண்டிய பணியை நம்முடைய முதலமைச்சர் செய்ய வருகிறார். முதலமைச்சர் ஆணைக்கிறத வீட்டில் குடும்பத்தை 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க சொன்னால் 10 ஒரு ஆள் வந்து கூட வராங்க. இதெல்லாம் விசாரிப்பு பட்டா கொடுக்கக்கூடிய விசாரிக்காமல் பட்டா கொடுத்துருந்தால் காசுதான் கொடுத்து நம்ம நடவடிக்கை. ஆனால் பட்டா கொடுப்பது என்பது அந்த பட்டா கேட்பதற்கு ஒரே குடும்பமாக பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உடனடியாக அங்கேயே நல்லாட்சியே வளர்த்து அதிலே பிரச்சனை என்பது என்னுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் வேகமாக விசாரித்து அது வேண்டிய நடவடிக்கை எடுக்கும்போது நான் மேலும் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறேன். வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்க்கும் விட கொஞ்சம் அதிகம் பரவல் என்ற ஒரு கணக்கை மாநிலம் நியமித்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் போல 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமைச் செயலகத்தினுடைய உயர் அதிகாரி எல்லா துறை உயர் அதிகாரி எல்லாம் அமர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பணியை உத்தரவிட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு நாம்
நமது துறை செயலாளர்களும் துறையுடைய செயலாளர்களும் அந்த பணியிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, வரவேற்பு பருவமழையில் போன தலைமுறை எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும்.